வாரமும் நம்ம இணைந்து ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே வருகிறோம். துதிப்பதன் மூலமா கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடிகிறதுல. இந்த நாள்ல கூட ஒருவேளை நீங்க பலதரப்பட்ட சிந்தனையினால, போராட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில இருக்கலாம். யார் என்ன விசாரிப்பா, என் பிரச்சனைகள்லாம் யாருக்கு தெரியும்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, எல்ரோஹி, என்னை காணும் தெய்வம். உங்க மேல நோக்கமாய், உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஒருவேளை அவர் நான் மறந்து போன சூழ்நிலையில நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை. அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும் உங்க மேல நோக்கமா இருக்கிறார், உங்க மேல நினைவா இருக்கிற தெய்வமா இருக்கிறார். எவ்வளவோ காற்றும் புயலும் உங்க வாழ்க்கையில அடித்தாலும் அவர் எழுந்து வந்து அதட்டி பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து உற்சாகமா எல்ரோஹி, என்னை காணும் தெய்வம்னு சொல்லி ஆண்டோடைய நாமங்களை சொல்லி பாடி துதிக்கலாமா? எங்களோடு சேர்ந்து நீங்க துதிக்கும் போதே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். கரங்களை தட்டி, இயேசுவே என் மேல நீங்க நோக்கமா இருக்கிறீங்கப்பா, கண்ணோக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லி துதிக்கலாமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயில்லார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது உங்களை ஒவ்வொரு நாளும் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உங்க மேல நோக்கமாயுள்ளாரே, உங்க நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லலாமாம்? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவிலே ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பருகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பழுகி பெருக செய்கிற அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
கூட இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இயேசுவை நோக்கி பார்த்து எல்ரோஹி, என்னை காண்கிற தெய்வமே, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசுவே காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் காக்கின்றவரே, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். உங்களை காக்கிற தெய்வம், உருவாக்குன தெய்வம், ஒவ்வொரு நாளும் தோள்கள்ல சுமந்து செல்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், அவர் நினைக்கவே இல்லை, என் பிரச்சனைகளை அவர் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என் வேதனைகள்லாம் ஆண்டவருக்கு தெரியவே இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் எங்கே ஓடினாலும், எவ்வளவு ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போனாலும், ஒரு நாள் உங்களை மறவாத தெய்வம், உங்களை தேடி வந்து விசாரிக்கிற தெய்வம். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். எங்கே போனாலும் அவனுடைய பிரச்சனை உங்கள் கூட கடந்து வரும். அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்தப்பா, என்னை விட்டு ஒரு நாள் உங்கள் பிரச்சனத்தை விளக்கிறாதீங்கப்பா. உங்க பிரச்சனை உங்களை என்னை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. நீங்க என்ன ஒருபோது மறவாத தெய்வமாய் கூட இருக்கிறீங்களே. எவ்வளவு விலகி ஓடினாலும், நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்வது போல, ஆண்டவரை விட்டு அநேக நேரம் நம்ம விலகி ஓடி இருக்கலாம். ஆண்டோடைய சமூகம் பிரசன்னம் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல கூட அவருடைய சமூகம் பிரசன்னம் உங்களை தேடி வருகிறது. உங்களை விட்டு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே? எங்கே ஓடுவே? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்க ஓடினாலும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் அல்லவா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். யோனாவை போல, யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் ஆண்டவரை விட்டு விலகி தூரமா இருக்கிறீங்களா? இந்த நேரத்துல நான் மீண்டும் அவங்க அருகில வரணுமே. ஓடி போனால் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவேன்? மறக்காதீங்கப்பா. இயேசுவே, எங்க மேல நினைவா இருக்கிற தெய்வம், ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தினால் எங்களை தேய்ச்சிடுங்க. பேதுரு போல வழி தப்பி நடந்தாலும், பேதுரு போலும் தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. பேதுரு போலும் தெரியாதென்று நீங்க மறுதலித்தாலும் இயேசு உங்களை விடவில்லையே. விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி. ஆண்டோடைய அன்பு எவ்வளவு விலகி ஓடினாலும் தேடி வருகிற அன்பு. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, எங்களை மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா எங்கே ஓடுவே? என்ன மறக்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடலாமா? உங்க முகத்தை
ஒரு நாள் நாங்க பிரிந்து வாழ முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, உங்க பிரசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எங்கும் ஓடி எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. கடைசியா நீங்க சொல்றீங்களா, நான் எங்க ஓடினாலும் கர்த்தருடைய பிரசனம் என்னை சூழ்ந்து கொள்கிறதே. அவருடைய பிரசனம் கடந்து வரும்போது எல்லா கவலைகள் மாறும். எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ, இன்னும் மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் உங்க பிரசனத்தினால நீங்க எங்களை நடத்துகிறோம். கிருபைகளுக்காக நன்றி, அளவில்லாத அன்பிற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். சோர்வுகளை நீக்கி, பலவீனங்களை நீக்கி, உற்சாகத்தினால நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி பலிகள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.